ஆத்து 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 ஆன் பண்ண மைக் ஆன் பண்ணு. அம்மா நேரத்தை வாங்கி இந்த சிறப்பான நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நாடாளுமன்ற அடுத்த விஜயகுமார் அவர்களே, கழகத்துடைய அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி கோவிந்தா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, புதிய தமிழகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் கூட அத்தனை பேருக்கும் பணிவான வழக்கத்தை நேரத்தில் சமர்ப்பித்து இப்பொழுது நடைபெறுகின்ற தேர்தல் மத்தியிலே நிலையான ஆட்சியாளர் உறுதியான திறமையான நல்ல பிரதமர் மத்தியிலே வர வேண்டும். அதற்காக நம்முடைய தலைமையிலே மெகா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த மெகா கூட்டணியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கமைக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த மத்திய சென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மரியாதைக்கு திரு ராம்பால் அவர்களுக்கு மாம்பழ சின்னத்திலே வாக்களியுங்கள். மாம்பழ சின்னம் மாம்பழ சின்னத்திலே வாக்களித்து கூட்டணி கட்சி வேட்பாளரை அதிகமான வித்தியாசங்களை வெற்றி செய்ய வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழகம் மட்டுமல்ல, இந்திய நாடு இன்றைக்கு எதிர்நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு நடைபெறுகின்ற முதல் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் அத்தனை பேர் ஒருமித்த கருத்தோடு பாடுபட்டு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிஞர் சாம்பால் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கு பெருவாரியான கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 37 இடங்கள் வெற்றி பெற்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில் வெற்றி பெற்றது. கன்னியாகுமரியில பாரதிய ஜனதா வெற்றி பெற்றது. ஆக தமிழ்நாட்டில் 39 நாடாளுமன்றம் 39 நாடாளுமன்றத்தில் 190 வெற்றி பெற்ற கூட்டணி எதிர்கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல. தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். தர்மம் செல்ல வேண்டும். தர்மத்தின் சார்பாக நம்முடைய வேட்பாளர் போட்டியிடுகின்றோம். ஏன்னா நாம் அத்தனை பேருமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒரு அணியாக போட்டியிடுகிறோம். அதர்மத்தில் இருக்கிறவர்கள் சந்தர்ப்பவாத கூட்டணியை சேர்ந்தவர்கள். சந்தர்ப்பவாத கூட்டணியை சேர்ந்தவர்கள் அவர்களெல்லாம் உறுதியாக இருந்து நம்மை இந்த தேர்தலில் எதிர்க்கிறார்கள். நம்முடைய கழக வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள் அத்தனை பேரும் 100% இந்த தேர்தலில் வெற்றி பெற்று கோட்டை தமிழ்நாடு என்று நிரூபிக்க வேண்டும். இன்றைய தினம் நாட்டுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். ஒரு நாடு பாதுகாப்பாக இருந்தால்தான் நாடு சிறக்கும். பாதுகாப்பு மிக முக்கியம். அன்றைய நாட்டில் இருக்கின்ற சதிகாரர்கள், தீவிரவாதி, பயங்கரவாதிகள்
இந்தியாவுக்குள் ஊடுருவி மோச வேலை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அந்த நேச வேலைக்காரரை அறவோடு வேரோடு அழிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரால் தான் முடியும். ஏன்னா அண்மையில பார்த்தீங்க, அண்மையில நம்முடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் வருகின்ற போது எப்படி நடவடிக்கை எடுத்தார் என்பது நாட்டு மக்கள் அத்தனை பேரும் புரிந்து வருகிறார்கள். ஆகவே ஒரு நாடு வளர வேண்டும் என்று சொன்னால் ஒரு நிலையான ஆட்சி வேண்டும். அது மட்டுமல்ல, நாடு சிறக்க வேண்டும். நாட்டு மக்களுக்கு அத்தனை திட்டங்களும் வர வேண்டும் என்று சொன்னால் திறமையான வலிமையான உறுதி நெஞ்சம் கொண்ட ஒரு பிரதமர் நாட்டிற்கு தேவை. அது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடத்திலே இருக்கிறது. ஆகவேதான் நம்முடைய கூட்டணி கட்சியெல்லாம் ஒன்றாக இணைந்து அவரை நம்முடைய பிரதமராக தேர்ந்தெடுக்க நாம் அத்தனை பேர் பாடுபட்டுக் கொண்டிருப்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது. இன்றைக்கு இன்னும் சொல்ற திமுக தலைவர் ஸ்டாலின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிகளாம் மதவாத கட்சியோட போய் சேர்ந்துட்டு மதவாத கட்சியோட போய் நம்ம சேர்ந்துட்டோம். பாரதிய ஜனதா நாங்க கேட்கிறோம், 1999 யாரோட யார் கூட்டணி வச்சா? பாரதிய ஜனதாவோட திமுக போய் கூட்டணி வச்சது. தேர்தலில் வெற்றி பெற்றீங்க, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற்றீங்க. அப்பொழுதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சின்னு திமுகவுக்கு தெரியல. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பாரதிய ஜனதாவோடு அங்கம் வச்சா. இப்போ நாங்க போய் மதவாத கட்சியோட சேர்ந்துட்டு போய் பிரச்சாரம் பண்ணிருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம்? அவங்க போய் சேர்ந்தா மதவாத கட்சி கிடையாது, நான் போய் சேர்ந்தா மதவாத கட்சி. அதே கொள்கை வேறு கூட்டணி பேர். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி அப்பாக வாழ்கின்ற மாநிலம் இந்தியாவிலேயே தமிழ்நாடு. தமிழ்நாடு தான் அமைதி பூங்காவா இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பேணி காக்கப்படுகிறது. இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் இன்னும் சிறுபான்மையினர்கள் பத்திரமாக தமிழ்நாட்டிலே நிம்மதியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை தமிழ்நாட்டிலே பார்க்க முடியும். நம்முடைய சகோதரத்துடன் அனைவரும் பழகிக் கொண்டிருக்கிறது. மதச்சார்பற்ற இன்றைக்கு தமிழகமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் இத்தனை விமர்சனம் செய்தாலும் மக்களிடத்திலே என்று சொன்னால் புத்தகம் சட்டம் மத்திய அரசு கொண்டு வந்த பொழுது நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். புத்தகம் சட்டம் மேலவையிலே கொண்டு வந்த பொழுது எங்களுக்கு அடிக்கடி ஆதரவு இருந்தார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கவில்லை. அதனால் முத்தலாக் சட்டம் நிறைவேறவில்லை. கொள்கையின் அடிப்படையிலே கட்சி வச்சிருக்கிறோம். ஆகவே நாட்டுக்கு எது தேவையோ அதை நாங்கள் ஆதரிப்போம். ஆகவே எங்களை பற்றி விமர்சனம் செய்து நீ கொள்ளை கொட்டின் வழியாக வாங்க முடியாது என்பதை நேரத்திலே தெளிவுபட குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு காந்திகளுக்கு மாதம் மதிப்பூர்வமாக தலா 20,000 ரூபாய் கொடுக்கிறோம். அதே போல இன்றைக்கு நோம்பு கஞ்சி, இன்றைக்கு ரம்ஜான் கட்சிக்கு நோம்பு கஞ்சி அம்மாவுடைய அரசு விலையில்லாம கொடுக்குது இஸ்லாமிய பெருமக்களுக்கு. அது மட்டும் இல்ல, நாகூர் தர்கா சந்தன கூட்டு விழாவிற்கு 40 கிலோ சந்தன கட்டை கொடுத்தோம். அதுபோல இன்றைக்கு புனித பயணம் மேற்கொள்ள மத்திய அரசு மானியத்தை நிறுத்தி அம்மாவுடைய அரசு 6 கோடி ரூபாய் கொடுத்து அந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு அம்மாவுடைய அரசு தான் உதவி செய்யுது. ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கிறிஸ்தவர்களை உதவி செய்கிறது அம்மாவுடைய அரசு. ஆகவே சிறுபான்மை மக்கள் என்று புரிந்து பார்க்கவில்லை. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் அனைவரும் சகலத்துடன் வாழ்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஆகவே இதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்து வாக்குகளை பெற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி முயல்கின்றது. ஒருபோதும் தமிழ்நாட்டில் நடைபெறாது என்பதை நேரத்தில் சொல்கிறேன். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. சட்டப்பொழுது சிறப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. சென்னை மாநகர் முழுவதும் 2 லட்சம் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. இதனால் குற்றம் குறைந்திருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டும் குற்றம் கணக்கிடுகின்ற பொழுது இந்த ஆண்டு குற்றத்தினுடைய அளவு குறைந்திருக்கிறது. அம்மாவுடைய அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இனி சென்னை மாநகரத்தில் குற்றம் நிகழாமல் இருக்கின்ற முதல் மாநகரம் சென்னை மாநகரமாக திகழும்.
அதே போல மெட்ரோ ரயில் திட்டம் முதற்கட்ட பணி அம்மாவுடைய தீவிர முயற்சினால் மேற்கொள்ளப்பட்டு பணி முடிந்து இன்றைக்கு பயன்பாட்டுக்கு வந்துள்ளது. இரண்டாவது மெட்ரோ ரயில் திட்டம் 118 கோடியில நிறைவேற்ற வைக்கிறோம். முதல் வழித்தடம், இரண்டாம் வழித்தடம், மூன்றாம் வழித்தடம், 3 வழித்தடத்தில் 118.9 கிலோமீட்டர் தூரம் ரயில்வே பாதை அமைத்து அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நிறைவேற்ற வைக்கிறோம். அந்த திட்டம் தீட்டப்பட்டு மத்திய அரசு அனுமதிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அனுமதி கிடைத்தவுடன் அந்த பணி துவக்கப்பட்டு சென்னை மாநகர பகுதியில் எங்குமே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மெட்ரோ ரயில் பயணம் செய்யலாம். அதே போல சென்னை மாநகரத்தில் பேருந்திலிருந்து வெளியேறுகின்ற புகை மாசுபடுகிறது. அது மாசுபட்ட நகரமாக இருக்கின்றதை மாற்றி மாசில்லாத ஒரு சென்னை மாநகரமாக மாற்றுவதற்கு எலக்ட்ரிக் பஸ் விட போறோம். சென்னை மாநகரத்தில் எலக்ட்ரிக் பஸ் மின்சார பேருந்து விட போறோம். அதுவும் உங்களுடைய அரசு செயல்பாட்டிலே இருக்கிறது நேரத்தில் சுட்டிக்காட்டி தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்தையும் 1000 ரூபாய் தைப்பொங்கல் பரிசோதனை அரசு. அதே போல எல்லா ஏழை தொழிலாளர் குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுக்கணும் அறிவித்தோம். திட்டத்தை துவக்கி வச்சார் தலைமை செயலகத்தில். உடனே திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவு போட்டு திமுக வழக்கறிஞர் ஏறிவிட்டு நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடுத்தாங்க. இது தடையான நீதிமன்றம் தடையான கொடுக்கல. தேர்தல் அறிவிப்பு வந்துருக்குது. தேர்தல் அறிவிப்பு வந்த உடனே திமுக தலைவர் ஸ்டாலின் உத்தரவின் பேர்ல திமுக வழக்கில் போய் தேர்தல் ஆணையத்தில் புகார் செஞ்சாங்க. தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதனால் ஏழை குடும்ப தொழிலாளிக்கு 2000 ரூபாய் கொடுக்கக்கூடாது, நிறுத்தி வைங்க தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தாங்க. புகார் அடிப்படையில தேர்தல் ஆணையம் நிறுத்தி வச்சார். 10,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்தி வச்சார். தேர்தல் முடிந்தவுடன் எல்லா குடும்ப ஏழை தொழிலாளிக்கும் 2000 ரூபாய் அம்மாவுடைய அரசு. அதே போல மீனவ மக்களுக்கு வீடு இல்லாத மீனவ மக்களுக்கு வீடு கட்டி தரப்படும். அதே போல ஏழை குடும்பத்தை சேர்ந்த வீடு இல்லாதவர்களுக்கு அடுக்குமாடி காங்கிரஸ் வீடு சென்னை மாநகர மக்கள் முழுவதும் ஏற்கனவே நம்முடைய பாரத பிரதமர் ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த கூட்டத்தில் தெரிவித்திருக்காரு. நமக்கு தேவையான வீடு வழங்கலாம் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்ல, சென்னை ரயில்வே நிலையத்திற்கு பொன்மனச்செம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் சூட்ட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். கோரிக்கையை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டுள்ளது. தேர்தல் முடிஞ்சதையும் சென்னை ரயில்வே நிலையத்திற்கு பொன்மனச்செம்மன் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பெயர் சூட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்ல, மத்தியிலே திமுக 15 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது. 15 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையுமே செய்யல. இப்போது தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அத்தனையும் பொய் அறிக்கை. ஏற்கனவே தேர்தல் வந்த பொழுது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போது அந்த தேர்தல் அறிக்கை வெளியிட்டது ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. இப்ப எப்படி நிறைவேற்றுவாங்க? இப்ப அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கை நிறைவேற்ற போறாங்க. அப்பவே நிறைவேற்றல ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது. இப்பொழுது தேர்தல் அறிக்கை வச்சுட்டாங்க. அந்த தேர்தல் அறிக்கை பொய் அறிக்கை, வெற்றி அறிக்கை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணியில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அத்தனை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட அத்தனை அம்சங்களும் நிறைவேற்றப்படும் என்பதை தலைமையில் தெரிவித்து வருகிறேன். அம்மாவுடைய அரசு, உங்களுடைய அரசு, மக்களுடைய அரசு, மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற அரசு என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்டி, அது மட்டுமல்ல, நம்முடைய ஏழை எளிய மக்கள் சிறந்த சிகிச்சை பெற என்பதற்காக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் 100 கோடி ரூபாயில கட்டிட்டு இருக்கிறோம். தேர்தல் முடிஞ்ச உடனே விரைவாக திறக்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, திமுக எதிர்கட்சியா இருக்கும் போதே இன்றைக்கு ரவுடிகள்லாம் இன்றைக்கு அங்கே என்னென்ன செய்யணுமோ தெரிஞ்சிருக்காங்க. அழகு நிலையத்தில் உள்ள நுழைஞ்சு பெண்களை அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. புரோட்டா கடை, பிரியாணி கடைக்கு போய் நல்லா சாப்பிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு பில்லை கொடுக்க மறுக்கிறாங்க. பில்லு கேட்டா ஓனர் அடிக்கிறாங்க. செல்போன் கடைக்கு போறாரு, நல்ல செல்போன் வாங்கிக்கிறாங்க. அந்த கடைக்கார பணம் கேட்டா அவரை அடிக்கிறாரு. தேங்காய் கடைக்கு போய் தேங்காய் வாங்குறாங்க. அந்த தேங்காய் பணத்தை கேட்டா அந்த பெண்களை போட்டு சாப்பிடுறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே இப்படிப்பட்ட நிலைமையா? இவரெல்லாம் ஆளுகின்ற கட்சியா வந்தா
நாட்டு மக்கள் என்ன பாடுகிறோம் என்பதை வாக்காளர் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அமைதி பூங்கா விலகி கொடுக்கிறது. சட்டம் சிறப்பாக செல்லும் சட்டம் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது. இந்தியாவிலேயே சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுகின்ற மாநிலம் முதலிடத்திலே தமிழகம். அது மட்டும் இல்லாம மின்சாரத்துறை அதிக அளவு மின்சாரம் தயார் செஞ்சு விருது வாங்கியிருக்கிறோம். தடையெல்லாம் மின்சாரம் அம்மாவுடைய அரசு கொடுத்தது. அதே போல தொழிற்சாலை திறக்க தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையை நடத்தி 3,431 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டை ஈர்த்து 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுகிறது. புதிய தொழிற்சாலை வருகிற போது படித்து பட்டப்பட்ட இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். நேரடியா 5 லட்சம் பேர் வேலை கிடைக்கும். மறைமுகமா 5 லட்சம் பேர் கிடைக்கும். 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த அரசு அம்மாவுடைய அரசு. அனைத்து திட்டங்களையுமே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். மத்தியில நிலையான ஆட்சி மலர்கிறது. திறமையான உறுதியான வலிமையான பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருவதற்கு கூட்டணி கட்சி வேட்பாளர் அவர்களுக்கு மாமர சின்னத்திலே வாக்கு. நீங்கள் சென்ற மாமரம் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.